ஒரு பஜ்ஜி கடை நீங்க போட்டீங்கனாலும் நீங்க வச்சிருக்கணும். ஆக்சுவலா ஒரு பஜ்ஜி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆயா ஆயா பஜ்ஜி சுடுது இல்லைங்களா? எஸ். நார்மலா சொன்னா அதுக்கு இன்னும் அவங்க ஆக்சுவலா அவங்க ஃபுட் லைசென்ஸ் லைசென்ஸ் இருக்கணும். இருக்கணும். ஃபுட் லைசென்ஸ். கடை வச்சிருக்கவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? எதுக்காக எடுக்கணும்? டிரைவிங் லைசென்ஸ் எதுக்கு எடுக்கிறீங்க? எனக்கு வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்றதுக்காக. அதேதான். ஒரு நாளைக்கு ஒரு 3500 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஸ்டேட் லைசென்ஸ் நான் சொல்லுவோம். 2000 ரூபாய் லைசென்ஸ் அதை போட சொல்லுவோம். சின்ன கடை இருக்காங்க, தெருவோரத்தில் வித்துட்டுருக்காங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்குலாம் 100 ரூபாய் லைசென்ஸ் சொல்லுவோம். இப்போ நீங்கள் கொடுத்த புகார் வந்து பொய், வேணும்னே இது இன்டென்ஷன் பண்ணிட்டு போலீஸில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம சென்னை சிட்டில ஒரு 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 ஃபுட் சம்மந்தப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஒரு ஹோட்டலோ இல்லை இப்போ வந்து நிறைய இந்த ட்ரக் பிரியாணிஸ் வந்து பயங்கர எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் தள்ளு வண்டி கடை மாதிரி போட்டிருந்தாங்க, பட் இப்போ ட்ரக் பிரியாணி வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரியான கடைகள்லாம் போடுறதுக்கு ஃபுட் லைசன்ஸ் வந்து மேண்டேட்ரிங்களா? கண்டிப்பா. ஒரு பஜ்ஜி கடை நீங்க போட்டீங்கனாலும் நீங்க வச்சிருக்கணும். ஆக்சுவலா ஒரு பஜ்ஜி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆயா பஜ்ஜி சுடுது இல்லைங்களா? நார்மலா சொன்னா அதுக்கு இன்னும் அவங்க ஆக்சுவலா அவங்க லைசென்ஸ் இருக்கணும். ஃபுட் லைசென்ஸ். 5 ஸ்டார் ஹோட்டல்காரங்களும் அந்த லைசென்ஸ் இருக்கணும். எஃப்எஸ்எஸ்ஐயோட லைசென்ஸ் அது. எங்களுக்கு வந்து நான் உங்ககிட்ட ஒரு 10 ரூபாய்க்கு விற்கிறேன்னா நீங்க 10 ரூபாய் கொடுத்து என்கிட்ட ஒரு பொருள் வாங்குற, ஒரு பஜ்ஜி வாங்குறீங்கன்னா உதாரணத்துக்கு, நீங்க வந்து யூ ஹேவ் டு பி ஹோல்டர். ஃபுட் லைசென்ஸ் இருக்கணும். ஓகே, பட் அந்த மாதிரி எல்லாரும் வச்சிருக்காங்களா? உங்களோட நாலேஜ் படி? என்ன நாலேஜ் படி எல்லாத்துக்கும் இப்போ நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு நாங்கள் அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அதில் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்களுக்கு அந்த சுத்தமாக இருக்கிறது எப்படின்ற இது இருக்கும், எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்பயே நாங்கள் அதை வந்து 100 ரூபாய் லைசன்ஸ்னு சொல்லுவோம். அது சின்ன சின்ன கடைக்காரங்களுக்கெல்லாம். இப்போ பெரிய கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் இருக்க சேர் போட்டு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்குலாம் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3500 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஸ்டேட் லைசன்ஸ் நாங்கள் சொல்லுவோம். 2000 ரூபாய் லைசன்ஸ் அது. அதை போட சொல்லுவோம். சின்ன கடை இருக்காங்க, தெருவோரத்தில் வித்துட்டுருக்காங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்குலாம் 100 ரூபாய் லைசன்ஸ்னு சொல்லுவோம். அது மாதிரி வரும். ஸோ 3 வகையாக இருக்குது. ஸோ நிறைய விற்கிறாங்க. ஒரு ஒரு வருஷத்துக்கே ஒரு 30-40 கோடிக்கு வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்களெலாம் சென்ட்ரல் லைசன்ஸ்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஃபுட் லைசன்ஸ்லேயே 3 வகை இருக்குது. ஸோ மினிமம் இதில் மேக்ஸிமம் பார்த்தோம்னா இந்த 2 லைசன்ஸில் நிறையா வருவாங்க. இந்த 100 and 2000 2000 கேட்டகரியில் நிறையா வருவாங்க. பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், பெரிய பெரிய இந்த பிஸ்கட் ஃபேக்ட்ரிஸ், பெரிய பால் பண்ணை, நிறைய ஹியூஜ் அமௌண்ட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்களாம் வந்து சென்ட்ரல் லைசன்ஸில் போயிடுவாங்க. நாங்கள் இதெல்லாம் சின்னது ரெஸ்டாரண்ட்ஸில் குட்டி குட்டி இது அதெல்லாம் வந்து ஸ்டேட் லைசன்ஸ் எனக்கு கீழே வரும். ஸோ பேசிக்காக இப்போ ஒரு ஃபுட் லைசன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படி ஒரு கடை வந்து எடுக்கணும் அப்படின்னா வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் டு டேக்? வெரி சிம்பிள்ங்க. எங்களோட ஃபாஸ்கஸ் FOSCOS அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபாஸ்கஸ்ன்னு கூகுளில் பார்த்தீங்கன்னா முதல் சைட்டு வரும். அது வந்து எங்களோட FSSIயோட டெல்லி சைட்டோட வரும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதையே உங்களை எல்லாமே கைட் பண்ணும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, புதுசாக போட போகிறீங்களா இல்லை பழசு பண்ண போகிறீங்களா, வேறு ஏதாவது உங்களுக்கு என்ன வேணும், எல்லாமே உங்களை அப்படியே தனியாக கைட் பண்ணிகிட்டே போகும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ரெஸ்டாரண்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் ஓப்பன் ஆகும். ஒரு லாகின் ஐடி உங்களுக்குன்னு உங்களோட இமெயில் ஐடி உங்கள் ஃபோன் நம்பரில் வாங்கிக்க ஃபஸ்ட்டு. அதுதான் உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் யூசர் ஐடி மாதிரி கொடுக்கும். நான் வந்து போய் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதை வச்சு அது உங்களை கைட் பண்ணும். சரி, நீ என்ன பண்ணுவீங்க, ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணேன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அது கைட் பண்ணும். அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும்னு கேட்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதில் படிச்சுட்டு வீக்கெண்ட் வச்சுட்டு அதை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். நம்மளை லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை கேட்குற இடத்துல இந்த ஃபைல் அப்லோட் ஃபைல்னு கேட்கும் இல்லைங்களா, we can upload the file. கிட்டத்தட்ட ஒரு 6 டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்கும். அந்த லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு கேட்கும். அந்த ரெண்ட்டு, அந்த இடம் வந்து ரெண்டில் இருக்கா, ஓனில் இருக்கா, பார்ட்னர்ஷிப்பா, அவங்களோட ஐடி கொடுங்க, என்னாவது ஒரு ஐடி, ஃபோட்டோ ஐடி, அந்த மாதிரி. இப்போ பெரிய ரெஸ்டாரண்ட் இருந்ததுன்னா வாட்டர் டெஸ்டிங் கேட்கும். பெரிய மேனுஃபேக்சர் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ப்ளூ பிரிண்ட் கேட்கும். அதே கொடுத்துடும். நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் போய் யோசனையே பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஃபாஸ்கஸ் அப்படின்ற அதை ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுட் லைசன்ஸில் எந்த டைப் வேணும், எப்போ வேணும், என்னென்ன வேணும் அழகாக வரும். ஸோ அதுக்கு ஒரு 1000 ரூபாய் கட்டிடணும். 1000 ரூபாய் கட்டிட்டோமா ஒரு வருஷத்துக்கு வந்து 1000 ரூபாய் ஃபர்ஸ்ட் கட்டணுன்னா அடுத்தது கேட்கும் 5 வருஷத்துக்கு வேணுமா வேணாம் அப்படின்றது. ரெனியூவல் மாதிரி 2000 ரூபாய் வரப்போ 10,000 ரூபாய் கட்டினீங்கன்னா 5 வருஷத்துக்கு அது கொடுத்துடும். நீங்கள் யாரும் எங்களை தேட வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். ஆன்லைன்லேயே நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணோன்னே எனக்கு வரும். நான் உங்களுக்கு வந்து நான் வந்து என்னோட ஆஃபீஸர்ஸ் விட்டு நீங்கள் இந்த இடத்துல கடை வைக்கிறேன்னு நீங்கள் என்கிட்ட அப்ளை பண்ணியிருக்கீங்க,
உண்மை தானவே அறிவோம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸில் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு நாங்கள் உடனே நான் இஷ்யூ பண்ணிவிடுவேன் லைசன்ஸ் உங்களுக்கு. அண்ட் இப்போ இந்த ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் எடுக்கிறதுனால வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஃபார் த ஓனர்ஸ்? அந்த கடை வச்சிருக்கவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? எதுக்காக எடுக்கணும்? டிரைவிங் லைசன்ஸ் எதுக்கு எடுக்கிறீங்க? அதாவது நான் இந்த வண்டி வச்சிருக்கேன், இட்ஸ் மை ஓன், என்னோடையது அப்படின்றதுக்காக. அப்புறம் எனக்கு வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்றதுக்காக. அதே தான் இது. நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இது என் இடம் இல்லை வாடகைக்கு இருக்கிற இடம், இது நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லைசன் ஆத்தரைசேஷன் கார்டு மாதிரி தான் லைசன்ஸ். நீங்கள் என்ன பைக்கு எதுக்கு வச்ச இல்லைன்னா போலீஸ் பிடிக்கும், இல்லைன்னா நீங்கள் ஃபுட் லைசன்ஸ் இல்லை நான் பிடிப்பேன். ட்ரேட் லைசன்ஸ் இல்லைன்னா ஜிசிசி மக்கள் வந்து பிடிப்பாங்க. ஸோ ஒரு ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ட்ரேட் லைசன்ஸ் ஒன்று இருக்கணும், ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுவும் நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகே சார். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பேசிக்காக இப்போ அதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அது எங்களுக்கு சொன்னதுக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து தேர் கெட்டிங் இன்டு பிஸ்னஸ், ஃபுட் பிஸ்னஸ் எஸ்பெஷலி. நம்ம இந்த அண்ணா நகர் சைட்லாம் போனோம்னா அண்ணா நகரே வந்து இப்போ ஃபுட் ஸ்ட்ரீட்டாக மாறிடுச்சு. ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங் அவுட் ஆஸ் அ பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ், சின்ன சின்ன கடைகள்லாம் போட்டு. ஸோ இப்போ அவங்களாம் வந்து எஃப்எஸ்எஸ்ஐலாம் அப்ளை பண்ணி அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அப்படிதான் பண்ணிட்டு தான் ஆகணும். பண்ணாமல் அவங்க பண்ணக்கூடாது. பிஸ்னஸ் பண்ணினாங்கன்னா கடை க்ளோஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு அசிங்கமாக போயிடும்ல. அதனால் வி என்கரேஜ் தான். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வார்னிங் கொடுப்போம். அவங்களுக்கு சில பேருக்கு தெரியாமல் கடை ஓப்பன் பண்ணிடுவாங்க. எங்களோட ஆஃபீஸர்ஸ் தெரியும், இந்த ஸ்ட்ரீட்டில் இப்போ 50 கடை இருக்குன்னா 50 கடை இருக்கும், 51வது கடை வந்து தனியாக தெரியும் நமக்கு. அதனால் அவங்ககிட்ட சொல்லுவோம், ஃபஸ்ட்டு லைசன்ஸ் போடலைன்னா உடனே அப்ளை பண்ணிக்கிங்க, அது ஒரு சேஃப்டி அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாமே நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவோம். அதனால் முதல்ல மாதிரியெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, என்ன பண்ணுறது எதுனே கூட எங்களுக்கு தெரியாமலாம் இருந்தாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. வெரி ஃப்ரெண்ட்லி, ஈஸியாக அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கணும், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ ஐ வாண்ட் டு டேக் சென்னை டு நெக்ஸ்ட் லெவலுங்க, வித் சேஃப்டி ஹேண்ட்ஸ்குள்ளே கொண்டு போகணும். அதுக்காக ஐ எம் டேக்கிங் சோ மெனி எஃபர்ட்ஸ். தெரியுது, நீங்க பேசுறதுலயே தெரியுது. ஒரு அதாவது ஏசி ரூம்ல இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றீங்க, இவ்வளவு பெரிய ஆஃபீஸரா இருந்துட்டு. இப்போ வந்து நம்ம சவுத் இந்தியான்னு எடுத்துப்போம். சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள்ல, மற்ற மாநிலங்கள்ல எங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபுட் சேஃப்டி மெஷர்ஸ் அவ்வளவா பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்கெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, நிறைய இருக்காங்க. நிறைய மாநிலங்கள் வந்து இன்னும் எடுக்காமல் இருக்காங்க. ரொம்ப பின்தங்கிய மாநிலங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இருக்குது. நமக்கு கூட நம்மளோட முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேரளா நல்லா இருக்காங்க, மகாராஷ்டிரா நல்லா இருக்குது, குஜராத் நல்லா இருக்கும். ஸோ நல்லா இருக்குன்னு ஸ்டேட் பண்ணோம்னா இருக்குது, எல்லா பக்கமும் இருக்குது, டெல்லி இதெல்லாம் கூட இருக்குது. ஆனால் சில இடத்துல கூட இன்னும் அந்த ஃபுட் சேஃப்டின்றதை போய் ரீச் பண்ண முடியாத அளவுக்கு கூட இருக்கிறாங்க. ஸ்ட்ரீட்ஸ் இல்லாத இடங்களும் நம்ம இந்தியாவில் நிறையா இருக்குது. ஆனால் ஆல் இண்டியா லெவலில் இப்போ நடந்தது, இப்போ போன வீக்கில் போய் நம்ம தமிழ்நாட்டு சார்பில் 2ஆம் இடம் போய் வாங்கிட்டு வந்தோம். ஆல் இண்டியா லெவலில் காம்படிஷனில் 2nd பிளேஸ். நமக்கு வந்து இந்த மேன் பவர் கொஞ்சம் இருக்கிறனால அந்த பாயிண்ட்ஸில் நம்ம கம்மியாயிட்டோம். மீதி ஒர்க்கில் வந்து 100% பண்ணிட்டோம். ஆனால் கேரளா வந்து அவங்களுக்கு வந்து மேன் பவர் வந்து நல்லா இருந்திருக்கு, ஃபுல்லாக இருந்திருக்கு. இப்போ ஒரு ஆஃபீஸ்னால் 20 பேர் இருக்குன்னா 20 பேர் இருக்கணும். எல்லா ஆஃபீஸும் த்ரூ அவுட் கேரளா ஃபுல்லாக அவங்க ஆஃபீஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்காக ஒரு மார்க் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நம்ம ஆனால் இந்த வருஷம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா திரும்ப நம்ம தமிழ்நாடு அரசு வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டாங்க. அந்த ஆளுங்கள்லாம் இல்லாமல் எங்களுக்கு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இல்லாமல் தான். அதனால் மேலே 99 மார்க் தான் நம்ம எடுத்திருந்தோம். நம்ம 2வது இடத்துக்கு வந்துட்டோம். ஆல் இண்டியாவில் வர்றது வந்து பெரிய விஷயம். ஸோ மிக கடுமையான போட்டி இருக்கும். அந்த இண்டெக்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க, எங்களுக்கு ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த எஃப்எஸ்எஸ்ஐ வந்து கொடுத்துடுவாங்க, இந்த இதில் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இவ்வளோ மார்க்ஸ் அவங்கள அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த தரவரிசையில் இந்தியாவிலேயே நம்ம வந்து 2nd பிளேஸ் இந்த வருஷம் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த தொடர்ச்சி இது வந்து 2019 வந்துட்டுருக்கு. இந்த இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம். ஃபஸ்ட்டு தேர்டில் நம்ம வந்து இருக்கோம். நம்ம மெயினாக அது செகண்ட் தேர்டுக்கு போகிற காரணம் நம்ம ஆள் பற்றாக்குறையினால தான் நம்ம போகிறோம். ஒர்க் வைஸில் வி ஆர் 100%. பட் ஆனால் அந்த ஆள் பற்றாக்குறைங்க இந்த மார்க்ன்றப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க பார்ப்பாங்க. சரி, பார்க்குறப்ப நமக்கு அதுதான் நமக்கு 2வது பிளேஸ்க்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஓகே சார். ஸோ வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஆக்சுவலாக. 2nd பிளேஸ்ன்றது ஒரு டாப் மோஸ்ட் பிளேஸ்ல தான் நம்ம இருக்கோம். ஸோ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த மேன் பவரையும் அதிகப்படியாக கொண்டு வந்துட்டு வி ஷுட் பி டாப் ஆஃப் த அந்த ஒரு இதில். உண்மை புகார்கள் கொடுக்குறவங்களாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் வேணும்ட்டே யாராவது ஒருத்தரை பழி வாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு குண்டக்க மண்டக்க ஒரு சம்பவம் கிரியேட் பண்ணுன்றதுக்காகவே இந்த பொய் புகார்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரியான கேசஸ்லாம் நீங்க பாத்திருப்பீங்க நிறைய இருக்கு. அதுல 1-2 ஏதாவது சொல்ல முடியுமா? வந்துருமா? நான் ஒரு தடவை பார்த்தோம்னா பயங்கரமா எங்களுக்கு பூரா விழுந்துருச்சு, அப்படி கரப்பா விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறோம்.
தரதுன்னு நாங்கள் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிட்டு சரி நிறையா பேர் நாங்கள் சாப்பிட்டோம் எங்களுக்கு வாந்தி மயக்கம் வருது எங்களை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி உடனே புகார் வந்துன்னு நாங்கள் அடித்து பிடிச்சிட்டு ஓடுறோம். ம். அங்கே போய் பார்த்துட்டு எங்களுக்கு சஸ்பிஷன் தெரிஞ்சுது. சரி இவங்க வந்து அவங்க கடைக்காரங்கிட்ட சத்தியமாக இல்லை சார் அது மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஃபுட்டேஜ் ஏறா அப்படின்னோம். ம். ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தோம்னா அவங்க ஒரு பர்ஸுக்குள்ளே இருந்து ஒரு பேப்பருக்குள்ளே இருந்து எடுத்து பூச்சை போடுறாங்க ஓ சிசிடிவில. சிசிடிவியில். அப்புறம் நாங்கள் ஃபுட்டேஜ் பார்க்கணுன்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு 5-6 பேர் இருந்தாங்க, இன்க்ளூடிங் லேடிஸ் இருந்தாங்க அதில், ஓகே. வெல் எஜுகேட்டட். நான் கூட அவங்க கொடுக்குறது உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா ஃபுட்டேஜ் பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் எல்லாம் பறந்துட்டாங்க, யாருமே இல்லை. சரி போலீஸில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆமா. நீங்கள் போய் இப்போ இது பண்ணுறீங்க அவங்க ஏதோ போய் டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்க ஹோட்டல்ஸ்க்கு. ம். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குங்க, நிறையா இருக்குது. இது மாதிரி அவங்கக்கிட்ட இப்போ சம்திங் வாங்குறதுக்காகவோ இல்லை கெட்ட பேர் பண்ணுறதுக்காகவோ இந்த மாதிரி நிறைய எனக்கு சரி, உண்மையா புகார் குடுக்குறாங்கன்னா நம்ம அந்தந்த ஃபுட் சம்பந்தப்பட்ட ஷாப்ஸ்ல போயிட்டு நம்ம டீல் பண்ண போறோம். பொய் புகார் குடுக்குறவங்களுக்கு என்ன சார் நடவடிக்கை எடுப்பீங்க? போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம். ஓகே. ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த புகார் வந்து பொய் வேணும்னே இது இன்டென்ஷன் பண்ணிட்டு போலீஸில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடும். ஸோ போலீஸ் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ், அவங்க வழியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய டைம் வந்து செய்தி மலருக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ. வணக்கம்.